பிரசங்கி 10:4 பாருங்களேன். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. அதிபதிகள் ஸ்தோத்திரம், அதாவது உங்க ஆபீசர்ஸ் யாராவது உங்க மேல கோபம் எழும்பினால், அவங்களுக்கு உங்க மேல கோபம் எழும்பினாக்கா நீங்களும் தாரமான, நீ கோவப்பட்டக்க நானும் கோவப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, உடனே தபால்னு இருக்கிற ஸ்தானத்தை விட்டு விலகாத. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏமா ஸ்தானத்தை விட்டு விலகாத, இணங்குதல். நீ இணங்கி ஒரு சில விஷயங்கள் சரி என்ன பண்றது, ஓகே இந்த மாதிரி இருக்கு, பட் ஆண்டவர் காத்திருந்து அவர் நடத்துற பாதையில் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து காரியங்கள் நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி இணங்கி போகும்போது உன் மேல எழும்புகிற பெரிய குற்றங்களா இருந்தாலும் அதை என்ன பண்ணுமா அப்படின்னா அமர்த்தி போடும். ஹல்லேலூயா. இது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு. அது என்ன தெரியுமா, அதிபதியினிடத்தில் தோன்றும் கோபமே. அவர்கிட்ட கோபம் இருக்குதான், ஆனா அவர் நல்லதுக்கு படுறாரா கெட்டதுக்கு படுறாரான்னு தெரியாது. ஆனால் நீ இணங்கு. ஹல்லேலூயா. அவர் தெரியல அவர் எதுக்காக அவர் கோவப்படுறாரு என் மேல தெரியல, ஒரே உனக்கு குழப்பமா இருக்கும். நான் நல்லது தானே செய்யறேன், நான் ஒரு குற்றமும் செய்யலையா, நான் எல்லா வேலையும் கரெக்டா தானே பாக்குறேன்.